Hello friends, welcome to Fashion Fantasy World channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம சாரியை கன்வெர்ட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளோர் லென்த் கவுன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஓவர்லாப் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். அது இல்லாமல் பாக்ஸ் ஃப்ளீட்டும் எப்படி செய்கிறதுன்னு டீச் பண்ண போகிறேன். ஓகேங்களா, நம்ம நார்மலாக லைனிங்கில் ஒரு கார்னரில் எடுத்துக்கலாம். 4 மடிச்சிருக்கேன். ஃபோல்டட் சைடு என் சைடில் இருக்குது. ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிற அளவுபடி என்னுடைய மேலே பாடியோட லென்த் வந்து 16ங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அளவு குறிச்சிட்டு என்னோடய ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா 7.5. அதே அளவை வந்து நான் ஹாம்கோலாகவும் 7.5 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி இப்போ மேக் பண்ணதில் ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளோட மார்பு சுற்றளவை 4ஆல் வகுத்தா வர அளவை நான் இங்கே குறிக்கிறேன். ஓகேங்களா, இப்போது அதுக்கு கீழ் பகுதியில் இப்போ நம்மளோட இடுப்பளவை, ஓகேங்களா, நம்மளோட இடுப்பளவு சுற்றி எடுத்து அதை 4ஆல் வகுத்திங்கன்னா வர அளவை குறிங்க. இப்போ இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் என்னங்க இப்போது நம்ம வெட்டி தைக்கிறதுக்காக சைடில் வந்து ஒரு 2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸை விடுறோம். ஓகேங்களா, சீம் அலவன்ஸ்ன்றது நம்ம துணியை வெட்டி தைக்கிறதுக்கு பயன்படுத்துறது. ஓகேங்களா, இப்போ இந்த பாக்ஸில் வந்து நான் ஹாம்கோலுக்கு வந்து ஒரு 1 இன்ச் போல் குறிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த எல் பாக்ஸில் வந்து மிட் பாயிண்ட்டு குறிச்சிட்டு இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு கர்வ் வரைகிறேன். இது வந்து ரொம்ப டீப்பான ஹாம்கோல்ன்றதுனால ஃப்ரண்ட் பேக்குக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல உங்களோட கழுத்தோட அகலம் குறிங்க. நான் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து கொஞ்சம் ப்ராட்னஸாக இருக்கணுன்றதுனால 4 வந்து என்னோடய கழுத்தோட அகலமாகவும் 7 வந்து என்னோடய கழுத்தோட இறக்கமாகவும் நான் குறிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நான் அந்த மாதிரி குறித்த அளவில் வந்து ஒரு பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். பாக்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இது ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நெக்லஸ் கழுத்து மாதிரி ஒரு வளைவு பண்ணிவிட்டு வரைகிறேன். அப்புறம் நம்ம குறித்த அளவுகளை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது 4ஆக இருக்கிறதுனால ஃப்ரண்ட் பேக் வந்து இப்போ தனித்தனியாக எடுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ நான் ஏற்கனவே ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நெக் வரைஞ்சிருக்கேன். ஸோ பேக்குக்கு வந்து நான் நெக் வரைகிறேன். பேக்குக்கும் பார்த்தீங்கன்னா நான் கழுத்தோட அகலம் 4 குறிச்சிட்டு கழுத்தோட இறக்கம் வந்து 7 தான் குறிக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த அளவு குறிச்சிக்கலாம். 7 குறிச்சிட்டு இதில் வந்து நான் வந்து மிட் பாயிண்ட் எடுக்க போகிறேன். 7ஓட பாதி 3.5ன்னு எடுத்துகிட்டு அந்த 3.5க்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டு, ஓகேங்களா, யூ ஷேப் மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். இதுங்க காமிக்க ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா, பாக்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ மேலே இருக்கிற 3.5 அளவுக்கு மட்டுமே நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்ட் கழுத்து வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா, கீழ்ப்பகுதியில் இருக்கிற அந்த 3.5க்கு வந்து நான் சின்னதாக ஒரு ஓப்பன் இருக்கிற மாதிரி நான் ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதில் ரோப் அட்டாச் பண்ணி தைக்கிறதுக்காக. ஓகேங்களா, நான் வந்து இதில் டைமண்ட் ஷேப் மாதிரி வரைகிறேன். ஓகேங்களா, ஸோ அந்த 3.5 அந்த மீதி இருந்ததையும் மிட் பாயிண்ட் ஒன்று எடுத்துகிட்டு நான் வந்து இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச் அளவு போல் எனக்கு ஸ்மால் சைஸ் ஹோல்ஸ் இருந்தால் போதும்ன்றதுனால நான் 1.5 இன்ச் எடுத்துக்கிறேன். நல்லா பிக் சைஸாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க 3 இன்ச்சுக்கே வந்து நம்ம பிஃபோர் குறிச்சிருந்தீங்கன்னா அந்தளவுக்கு நீங்கள் இந்த ஷேப் டைமண்ட் ஷேப் வரையலாம். ஓகேங்களா, வரைஞ்சதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நம்ம வந்து நெக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இது வந்து உங்களோட பேக்குக்கு. இப்போ நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் வரைஞ்சதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த லைனிங் துணி வந்து நம்ம சாரியில் இருக்கிற மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சாரியோட கார்னரில் வந்து முந்தி சைடு வரும் இல்லைங்களா, அதை நான் 4ஆக மடிச்சுட்டு லைனிங் துணியில் இருக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு சாரியில் அந்த நம்ம 4ஆக மடித்த அளவு துணியை வந்து நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த அளவு நம்ம குறித்த அளவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற சரியான அளவு வந்து நம்ம சாரிலையும் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, இது வந்து இது மாதிரி நான் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க பாருங்கள். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நான் செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ லைனிங்கில் வந்து நம்ம பாடி போர்ஷனுக்கு கட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற லைனிங்கை வந்து 4ஆக மடிச்சுட்டு ஸ்கர்ட் போர்ஷனுக்கு நான் இது பண்ணுறேன். ஸோ ஃபுல் லென்த் லைனிங்கில் வர ஃபுல் லென்த் ஓகேங்களா, கீழ் பகுதியில் ஒரு 3 இன்ச் குறிங்க. மேல் பகுதியில் நீங்கள் ஸ்க்ரீனில் காமிச்ச மாதிரி இடுப்பு சுற்றளவு குறிச்சிட்டு இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சுட்டு ஒரு 7 இன்ச் கட்டுக்கான டிராஃப்டிங்கை வந்து நான் வரைகிறேன். ஓகேங்களா, ஸோ வரைஞ்ச டிராஃப்டிங்கை வந்து நான் கட் பண்ணுறேன். ஓகேங்களா, அந்த 3 இன்ச்சுக்கு குறிச்சிருந்தீங்கன்னா அந்த கர்வ் வந்து கீழ்ப்பகுதியில் வந்து ஷேப் அழகாக இருக்குன்றதுக்காக. ஸோ இது பேசிக்காக வந்து லைனிங்னு இல்லைங்க, ஒரு 7 இன்ச் கட்டுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த துணி வந்து நான் மேலே ஓவர்லாப்காக லைனிங்காக யூஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா, இப்போ ஸ்கர்ட் போர்ஷன் முடிஞ்சிச்சு, பாடி போர்ஷன் முடிஞ்சிருச்சு. சாரியில் வந்து நான் ஒரு 3 மீட்டர்ஸுக்கு மட்டுமே பாக்ஸ் ஃப்ளீட் வைக்கிறதுக்கு சாரியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா சாரீஸை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்மளோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 55. அதில் வந்து நான் 16 வந்து பாடி போர்ஷனுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ மீதி இருக்கிற ஸ்கர்ட் லென்த்துக்கு வந்து நம்ம சாரியில் அந்த அளவு வந்து குறித்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லாங்கு இல்லாமல் உங்களோட கரெக்ட் அளவு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ 16 போய் 55 16 போய் மீதி என்ன அளவு இருக்கோ அதை நான் குறித்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், மேலே பாடி போர்ஷனுக்கு கீழே ஸ்கர்ட் போர்ஷனுக்கு பாக்ஸ் ஃபிட் வைக்கிறதுக்கு ஃபுல் லென்த் நம்ம எடுத்துகிட்டு அப்படி ஜஸ்ட்டு அந்த கர்வ் அப்படியே கொண்டு வந்து
துணியோட எண்டில் வந்து குறிங்க. பிகாஸ் இது வந்து நான் அப்புறமா வந்து எந்த அளவுக்கு நம்ம வெட்டணுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போதுக்கு வந்து நம்ம லைனிங்கில் இதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுமோ அதே அளவு தான் நம்ம அப்படியே க்ரியேட் பண்ணுறதுனால நம்ம எதுவுமே கட் பண்ணிக்காமல் ஜஸ்ட்டு இருக்கிற அளவை நம்ம குறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம குறிச்ச அளவை ஜஸ்ட்டு இந்த மாதிரி பாயிண்ட்லாம் வச்சுட்டு கீழே வந்து ட்ரேஸ் மாதிரி எடுத்துகிட்டு வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி பாருங்கள். இப்போ நான் வரைஞ்சாச்சு. இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் லைனிங் வந்து 3 மீட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ 3 மீட்டர்ஸ்லேயே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்ஸை நம்ம டிசைன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். அதுதான். ஓகேங்களா? பாருங்கள். இப்போ ஓவர்லாப்புக்கு தேவையான ஷேப்பு நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம சாரியில் வந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த வியூ காமிக்கிறேன் எப்படி வரும்னா, நம்மளோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு ஓப்பன் க்ளோஸ் பண்ணி வர மாதிரியான ஒரு ட்ரெஸ் வியூ தான். ஓகேங்களா? இப்போ நம்ம கட் பண்ண லைனிங் வந்து நம்ம சாரியில் வந்து ப்ளவுஸ் போர்ஷனுக்கு துணி இருந்தது சொன்னீங்களா, அந்த துணியில் வந்து சேம் அளவை போட்டு கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த துணிக்கான லைனிங்கும் நான் உங்களுக்கு பேர் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த துணியை தான், இந்த கோல்ட் கலர் துணியை தான் நான் ஸ்லீவுக்கும் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா துணியை வந்து 4ஆக மடிச்சுக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதை பாதியாக மடித்து அதை அப்படியே ஆப்போசிட்டாக மடிங்க. ஸ்லீவ் கூட வந்து இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற பஃப் ஸ்லீவ் மாதிரியான மாடல்ஸ் தான் க்ரியேட் பண்ணுறேன். 4 மடிப்பாக போட்டுட்டு ஃபோல்டட் உங்கள் சைடு வச்சுக்கோங்க. இப்போ இந்த துணியில் வந்து என்னோடய ஸ்லீவோட ஹைட் வந்து நான் 8ன்னு குறிக்கிறேன். ஸோ 8லேருந்து கீழ் பகுதியில் ஒரு 3 இன்ச்சுக்கு குறிங்க. இந்த இடத்துல வந்து உங்களோட ஹார்ம்கோல் ஷேப் குறிப்போம். நான் நார்மலாக வந்து நம்மளோட தோல் பகுதியில் என்ன அளவு இருக்கோ அது குறிப்பேன். அதை எப்படி எடுக்கலன்னா, உங்களோட ஹார்ம்கோல் அரௌண்டை நீங்கள் சுற்றி எடுத்திங்கன்னா அதில் வர அளவை வந்து பாதி எடுத்திங்கன்னா 8.5 வரும். ஸோ ரெண்டுத்துக்கும் பாருங்கள் மேட்ச் ஆகும். அதனால தான் நான் நார்மலாக என்னோடய ஷோல்டர் அளவு வந்து இந்த மாதிரி எடுத்துப்பேன். ஓகேங்களா? பக்கத்தில் வந்து 2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் சொல்கிறேன். இது வந்து உங்களோட கை சுற்றளவு, அதுக்கப்புறம் அதோட சீம் அலவன்ஸ். ஓகேங்களா? வெட்டி தைக்கிறதுக்காக. ஸோ இந்த டாட்ஸ்லாம் இணைங்க. இப்போ இது நார்மல் ஸ்லீவ்க்கான பேட்டர்ன் நம்ம வரைகிறோம். பட் நம்ம வந்து இந்த இதில் வந்து பஃப் ஸ்லீவ்க்கான மாடல்ன்றதுனால மேலே வந்து ஒரு 3 இன்ச் இதுக்கு நான் அளவு குறிச்சிக்கிறேன். இது வந்து 3, 5ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹைட் நீங்கள் அந்த பஃப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் குறிக்கலாம். எனக்கு வந்து ஷார்ட் ஸ்லீவில் சின்னதாக இருக்கிற மாதிரி பஃப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுனால இருக்கிற 3 இன்ச் அளவை நான் பயன்படுத்திக்கிறேன். இப்போ நம்ம குறிச்ச அளவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸில் கட் பண்ண வேண்டிய எல்லா போர்ஷன்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது என்ன மாதிரியான பஃப் ஸ்லீவோட லுக் கிடைக்கும்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த இடத்துல வந்து நம்ம விட்டோம் இல்லைங்களா 3 இன்ச், அந்த அளவுக்கு வந்து இந்த அளவு சுருக்க வரும். கீழ்ப்பகுதி வந்து நீங்கள் மடித்து தைச்சிக்கலாம். இல்லைன்னா பார்டர் மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ராஸ் துணியை வச்சு நீங்கள் தைக்கலாம். நான் நார்மலாக மடித்து தைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக் பாக்ஸ் ப்ளீட்டுக்கு வெட்டணும் இல்லைங்களா, அதை இண்டிவிஜுவலாக தனித்தனியாக செப்பரேட் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் பேக்குக்குன்னு. இப்போது நம்ம பண்ண இல்லைங்களா, வெட்டி கட் பண்ணி ஃப்ரண்ட் பேக்குன்னு வச்சதோ எப்படி பாக்ஸ் ப்ளீட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நார்மலாக நம்ம 3 மீட்டரை வந்து நான் 1.5 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட் பேக்குக்குன்னு. இப்போ நான் குறிக்கிறது பார்த்திங்கன்னா 2 சைடு தைக்கிறதுக்காக, அதனால் ஒரு 1 இன்ச் போல் குறிச்சிட்டு அந்த 1 இன்ச்சிலேருந்து ஒரு 3 இன்ச் அளவு குறிங்க. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்களேன். என்னோடய கை அளவை வந்து நான் எப்போ நான் குறிக்கும்போது என்னோடய கையை இந்த மாதிரி வச்சு குறிச்சிட்டு அளந்து பார்ப்பேன். அது 3 இன்ச் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் சாரீ ஃபுல்லாகவே 3 இன்ச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாகவே குறிங்க. இதை நான் வந்து துணியோட நீங்கள் எந்த அளவு துணி எடுக்கிறீங்களோ அந்த துணியோட நீளத்தை உங்கள் இடுப்பு சுற்றால் டிவைட் பண்ணால் கூட இது வந்து உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். இந்த நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த 3ன்றதை நீங்கள் உங்களோட துணியோட லென்த்துக்கும் உங்களோட இடுப்பு சுற்றலை டிவைட் பண்ணிங்கன்னா வர அளவை வந்து நீங்கள் இந்த மாதிரி 3 2.5 நீங்கள் குறிக்கலாம். இப்போ நம்ம 3ன்னு சொல்லிட்டு குறிச்சோம் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 3ன்னு குறித்து பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி இப்போ பாருங்கள். அகைன் நான் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்த இதுவை ஃபஸ்ட்டு டாட் எடுத்து உங்களோட 2வது சென்டரில் இருக்கிறதுல எப்படி ஃப்ளீட் வந்து இப்படி வைக்கிறீங்க. அகெயின் அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் அதுக்கு நடுவில் வச்சுட்டு இல்லைங்க, அதுக்கு அடுத்தது குறித்த 3யும் அகெயின் எடுத்து வந்து செகண்ட் டாட் மேலே இப்படி வைக்கிறீங்க. கிளியர் ஆகுதுங்களா? ஸோ இது மாதிரி உங்களோட 3 புள்ளியை வந்து இணைச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி செட் பண்ணி தைச்சிங்கன்னா உங்களோட பாக்ஸ் ப்ளீட்டு ரொம்ப ஈஸியாக க்ரியேட் ஆகிடும். ஸோ இதில் வந்து துணி எப்படி எடுக்கணும், எந்த அளவு துணி எடுக்கணுன்றதை நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு நான் சொன்னேன். நார்மலாக 3 இன்ச் வந்து நீங்கள் எடுத்து அந்த பாக்ஸ் ப்ளீட்டு க்ரியேட் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நீங்கள் 2வது பாயிண்ட்டில் மடித்து வைக்கிறீங்க. அதே போல் 3வதுல எடுத்த பாயிண்ட்டையும் வந்து அகைன் 2வதுல ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொண்டு வந்து திரும்பி ஜாயின் பண்ணுறீங்க. இந்த மாதிரி தான் ஃபுல் சாரியை நம்ம அந்த 1.5 மீட்டருக்கு நான் வச்சுருக்கேன் இல்லைங்களா, இது ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் நீங்கள் குண்டூசி வச்சு ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணிவிடுங்க. ஸோ நான் ஃபுல்லாக உங்களுக்கு செக்யூர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இதோட வியூ எப்படி இருக்குன்னு.
ஸோ நீங்கள் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த அளவு எப்படி இருக்கணும்னா, உங்களோட மேல் பாடி போர்ஷனில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, நம்மளோட இடுப்பு சுற்றளவு வித் சீம் அலோன்ஸோட அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். அதனால தான் நான் இந்த 2 சைடிலும் ஒரு இன்ச்சு வந்து தைக்கிறதுக்காக விட்டுருந்தேன். ஓகேங்களா. இதே மாதிரி ஃப்ரண்ட் பேக்கு ரெண்டுத்துக்குமே பாருங்கள் ஃப்ளீட்டு வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃபுல்லாக நான் ஃப்ளீட் வச்சுட்டு மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தையல் அடித்து அழகாக வச்சுருக்கேன். இது நீங்கள் காட்டனில் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க காட்டன் மெட்டீரியலில் ட்ரை பண்ணுங்கள். இந்த பாக்ஸ் ஃப்ளீட்டை ரொம்ப ஈஸியாகவும் வரும். ஓகேங்களா. ஸோ ஃப்ரண்ட் பேக் ரெண்டும் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் ஸ்கெட்டை வந்து ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ உங்களோட ரைட் சைட் துணி ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு 2 சைடையும் வந்து நம்ம சீம் அலோன்ஸ் 1 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 2 சைடு க்ளோஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ லைனிங்கும் வந்து நம்ம வந்து சைட் க்ளோஸ் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ லைனிங்கும் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று போட்டுட்டு 2 சைடும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழ் பகுதி வந்து நீங்கள் மடித்து தைச்சிடுங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் மடித்து தைச்சிட்டும் சைட் க்ளோஸ் பண்ணலாம், எப்படி வேணால் நீங்கள் இது பண்ணலாம். கீழ்ப்பகுதி அந்த மாதிரி மடித்து தைச்சிட்டு 2 சைடும் வந்து உங்கள் இடுப்பு சுற்றளவாலேருந்து மேல் பாயிண்ட்டை குறித்து சைட் க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஏன்னா இதில் நம்ம சீம் அலோன்ஸ் விட்டு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம், அதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பாடி போர்ஷன் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நெக் எப்படி மேக் பண்ணுறது இந்த இண்டிவிஜுவல்ஸ் வீடியோ பிளேலிஸ்ட்டில் வந்து வெறும் நெக்குக்கு மட்டுமே பிளேலிஸ்ட் கூட க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் இதில் வந்து பேசிக்காக எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். உங்கள் துணியோட ரைட் சைட் துணி மேலே லைனிங் துணியை மேலே போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 1/4லேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி பாருங்கள், நான் வரைஞ்சி காமிக்கிறேன். நீங்கள் அந்த மேலே தைச்சி விடணும். ஓகேங்களா. தைச்சி விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம டர்ன் பண்ணுவோம். இது எப்படின்னு நான் ஷோ பண்ணுறேன். சேம் இதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டு அண்ட் பேக் நெக்கும் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். பாருங்கள், உங்களோட ரைட் சைடு நல்ல துணி மேலே லைனிங் வைங்க, வச்சுட்டு நெக்கு வந்து இந்த மாதிரி வரைஞ்சி தைச்சிடுங்க. உங்களுக்கு தைக்கிறது கரெக்டாக இருந்தால் அது மேலே கூட நீங்கள் தைக்கலாம். நான் வீடியோவில் காமிக்கணும் இந்த மாதிரி தைக்கணுன்றதுனால வரைஞ்சி காமிக்கிறேன். தைச்சி முடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி செய்வோம். ஸோ அந்த ப்ரொசீஜரை உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நான் தைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் இப்போ ஃப்ரண்ட்டில் பாருங்கள் நெக்கை வந்து நான் தைச்சி முடிச்சுட்டேன். ஸோ நடுவில் இருக்கிற அந்த துணியை வந்து நான் கட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. கட் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் தையல் போட்டிருப்பேன் இல்லைங்களா, அந்த தையலில் படாமல் குட்டி குட்டியாக நாச்சஸ் கொடுங்க, கட் பண்ணி விடுங்க. அந்த தையலில் நீங்கள் படக்கூடாது. இப்போ உங்களோட லைனிங் துணியை அப்படியே அதோட பேக் சைடு தள்ளினீங்கன்னா துணியோட ராங் சைடில் வந்து உங்கள் லைனிங் துணி போயிடும். இப்போ நமக்கு துணி மேலே தெரியுது நல்ல துணி பாருங்கள், இவ்வளோ தான். இதை வந்து நீங்கள் சுற்றி தைச்சிட்டிங்கன்னா உங்கள் மெயின் ஃபேப்ரிக்கோட உங்கள் லைனிங் அட்டாச் ஆகிடும். அவ்வளோ. இப்போ நான் ஸ்கெட் சொன்னேன் பார்த்தீங்களா, 2 சைட் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, லைனிங்லேயும் மெயின் ஸ்கெட்லையும். இப்போது நம்ம அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி தைச்சி வச்சுருந்தேன் லைனிங்கை வந்து மெயின் ஸ்கெட்டோட நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி பாருங்கள், உங்களோட ஸ்கெட்டோட ராங் சைடில் உங்களோட லைனிங் துணியை ஜஸ்ட் உள்ளே செட் பண்ணிவிட்டு உங்கள் இடுப்பு பகுதியை சுற்றி நீங்கள் தைச்சி விட போகிறீங்க. அவ்வளோதான். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, நார்மலாக வந்து நம்ம பாவாடை சட்டியோட இமேஜ் அழகாக இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் பட்டி ரெடி பண்ணி தைச்சா பாவாடை சட்டியும் முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து ஈஸி மெத்தட். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் சுற்றி தைச்சிங்கன்னா உங்கள் மெயின் பீஸோட லைனிங் அட்டாச்டு. இப்போ இது வந்து ஓவர்லேப் பண்ணுறது. சேம் ஓவர்லேப்லேயும் துணியோட ரைட் சைடில் லைனிங் துணியை நான் மேலே வச்சுருக்கேன். ஸோ இந்த கார்னரில் நான் பிஃபோர் சொன்னேன் இல்லைங்களா, இதில் வந்து ஒரு மெஷர்மெண்ட் நான் சொல்லுவேன்னு. ஏன்னா இது வித் சீம் அலோன்ஸோடு நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ சீம் அலோன்ஸோடு பண்ணும்போது நம்மளோட ஓவர்லேப் வந்து அந்த நாட் போடும்போது இடிக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல உங்களோட இடுப்பு சுற்றை மட்டும் உங்களோட லெஃப்ட் சைடில் வந்து, ஏன்னா ரைட் சைடில் வந்து நம்ம ட்ரெஸ்ஸோடு வச்சு தைச்சிடுவோம், லெஃப்ட் சைடில் குறித்து கட் பண்ணி எடுத்துடுங்க. அதாவது நம்ம சீம் அலோன்ஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த அளவை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு வச்சும் காமிக்கிறேன் ட்ரெஸ்ஸு மேலே இந்த வியூ எப்படி வரணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஷேப்பை தான் நம்ம தைக்க போகிறோம். தைக்கும்போது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி லெட்கன் மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லெட்கன்ஸ் மேக் பண்ண இது இல்லை தெரியல அப்படின்றவங்க நம்மளோட சேனலோட பிளேலிஸ்ட்டில் லெட்கன்ஸ்க்கு மட்டுமே வீடியோஸ் இருக்குது. அதை நான் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா. இந்த மாதிரி வச்சுட்டு துணியோட நடுவில் இதை வச்சுட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா திருப்பி விடும்போது இன்விசிபிள் மாதிரி அந்த நம்ம எங்கே வச்சு தைச்சோன்றது மாதிரி தெரியாமல் அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்து திரும்பி இருக்கும். பாருங்கள். இப்போது இதெல்லாம் நம்ம படிமானம் பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு வியூ மாதிரி காமிக்கிறோம். நம்மளோட ஃப்ரண்ட் லேயரில் இந்த ஓவர்லாப் பண்ணும்போது உங்களோட ரைட் சைடு துணியெலாம் பாருங்கள் ஃபுல்லாக ஈக்குவலாக ஹார்ம் கோல் ஷோல்டர் இதெல்லாம் நம்ம சேர்த்து தைச்சிட்டு போகிறோம். இது ஜஸ்ட்டு ஓப்பன் க்ளோஸ் மாதிரி இருக்க போகுது. இப்போ நான் தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இதனால தான் நம்ம வந்து அந்த அளவை வந்து கட் பண்ணணும். பிகாஸ் அந்த 2 இன்ச் வந்து நம்ம சைட் க்ளோஸ் பண்ணும்போது துணி போயிடும். ஓகேங்களா. பேக்குக்கும் பாருங்கள் நான் லெட்கன்ஸ் மேக் பண்ணி நெக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணுங்கள். பியூட்டிஃபுல்லான நெக் டிசைன்ஸ் அண்ட் லெட்கன்ஸ் இருக்கும் மாடல்ஸ், அதை பார்த்துட்டு
சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். 2 சைடு ரைட் சைடு துணி ரைட் சைடு வச்சு ஒரு 1/2 inch போல் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிடுங்க. நான் பிஃபோரே சொன்ன மாதிரி இந்த ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஷோல்டர் மேலே வந்து நம்ம வந்து நம்மளோட ஸ்லீவ் போர்ஷனை இந்த மாதிரி போடுவோம் இல்லைங்களா. ரைட் சைடு துணி ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி போட்டுட்டு சென்டரில் வந்து ஒரு குண்டூசி செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போது துணியோட அந்த ஸ்லீவ் துணியோட எண்டையும் நம்மளோட பாடி போர்ஷனோட எண்டையும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராஸ் துணி கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து உங்களுக்கு சுருக்கம். ஸோ அது வந்து நீங்கள் உங்களோட இதுக்கு எனக்கு 3 inch அளவு இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி தைச்சி முடிங்க. ஸோ கீழேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் தைச்சிட்டதுக்கப்புறம் ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக பாருங்கள், நான் அப்படி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி உங்கள் ஷோல்டர்லேருந்து டவுனில் வந்து ஒரு 3 inch இருக்கிற மாதிரி அளவுக்கு நீங்கள் ஃப்ளீட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து நிற்கும். ஏன்னா நம்ம அளவு வந்து 3 inch தான் வந்து நம்ம மேலே உயரமாக ஏற்றிருந்தோம் இல்லைங்களா, அதுக்காக. சேம் இப்போ இந்த சென்டர் ஷோல்டர்லேயும் நான் ஃப்ளீட் வச்சுட்டு அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனும் அதே மாதிரி ஃப்ளீட்டை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் அந்த ஃப்ளீட்டோட இறக்கமும் அதை பார்த்திங்கன்னா அதே 3 inch அளவுக்கு வச்சுட்டு தான் நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ 3 inch வச்சுட்டதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்ம வந்து ஸ்லீவை வந்து பாடி போர்ஷனோட இந்த மாதிரி வச்சுட்டு ரெகுலராக எப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். ரெண்டாவது வந்து மேல் தையலும் நீங்கள் அடித்து முடிக்கணும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நடுவில் சென்டரில் ஷோல்டர் ஆண்டை மட்டும் பஃப் வந்திருக்கும். இப்போ உங்களோட கீழ்ப்பகுதி அந்த கை சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, அதையும் நீங்கள் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சி விட்டுடுங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி நான் இன்னொரு பகுதி மடித்து தைச்சி வச்சுருக்கேன், அது உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். கிளியர் ஆகுதுங்களா. பஃப் வந்து சென்டரில், ஸோ இது கீழ்ப்பகுதியில் பஃப் வராது, மேலில் ஷோல்டர் ஆண்டை மட்டும் அந்த சுருக்கங்கள் வந்து அழகாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்குங்க இந்த ட்ரெஸ்ஸு, இந்த வியூ. ஓகேங்களா. ஸோ நம்ம 2 சைடும் ஸ்லீவ் முடிச்சிட்டதுக்கப்புறம் இப்போ வந்து சைட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. சைட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு உங்களோட துணியோட ராங் சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு துணியை ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நான் பிஃபோரே வந்து அளவுகள் எப்படி குறிக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த அளவில் தான் நம்ம இந்த துணியில் குறிக்க போகிறோம். நம்ம சைட் க்ளோஸ் பண்ணும்போது உங்களோட ஓவர்லாப் ட்ரெஸ்ஸை வந்து துணியோடு சேர்த்து தைக்காமல் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி வச்சுட்டு ஓவர்லாப்பில் வந்து பிஃபோரே வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஷோல்டர் ஹார்ம்கோல் சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணி தான் வச்சுருக்கோம். பட் நம்ம ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற வியூவை வந்து சேர்த்து தைச்சிடாதீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து உங்கள் இடுப்பு சுற்றளவையும் ஆம்கோலுக்கு கீழ் பகுதியில் வந்து கொஞ்சம் உங்களோட மார்பு சுற்றளவு 4ஆல் வகுத்து வந்தது இல்லைங்களா, அதையும் இது உங்கள் கை சுற்றளவு 2ஆல் வகுத்திங்கன்னா வர அளவையும் குறிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் அடிங்க. ஓகேங்களா. இதில் ஒரு சைடு பாருங்கள், நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஒரு சைடு வந்து நார்மலாக, அதாவது ரைட் சைடு வர்றது வந்து நார்மலாக நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பட் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா நம்மளோட ஓவர்லாப்போட அந்த லெட்கன்ஸ் வந்து ஜாயிண்ட் மீட் ஆகுது இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து அந்த லெட்கன்ஸை நாட் போடுறதுக்காக ஒரு சைடில் நம்ம ஜாயின் பண்ணும்போது இன்னொரு லெட்கனை வந்து எந்த இடத்துல வச்சு தைக்கணுன்றது தான் இதில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களோட. ஓகேங்களா. இந்த இடத்துல நம்ம அந்த ஓவர்லாப்பில் இருக்கிற துணியை நீங்கள் இப்படி சரி பண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாக மீட் பண்ணுற அந்த இடத்துல எங்களோட இன்னொரு லெட்கனை ஜஸ்ட்டு அந்த ரோப்பை மட்டும், ஓகேங்களா, லெட்கனோட அந்த அந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா துணிக்குள்ளே இருக்கிறது பாருங்கள், கயிறு மட்டும்தான் நம்ம துணியில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நீங்கள் தைக்கும்போது உங்களோட லெட்கன்ஸ் பார்த்திங்கன்னா துணியோட உள் சைடு இருக்குது. கிளியர் ஆகுதுங்களா. இந்த மாதிரி வச்சுட்டு சைட் க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து லெட்கன்ஸ் வந்து நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்கும். ஓகேங்களா. சேம் அதே அளவு நம்ம குறிச்சிங்களா, அந்த அளவுலேயே நீங்கள் தையல் போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறம் உங்கள் துணியை வந்து ரைட் சைடு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதோட வியூ பாருங்கள், ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி வரும்போது சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணி தைக்காமல் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து நம்ம ரோப் வந்து லெட்கன்ஸ் வந்து நாட் போட்டு இது பண்ணுறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம மேலே இருக்கிற பாடி போர்ஷனை வந்து நம்மளோட ஸ்கர்ட் போர்ஷனோட ஜாயின் பண்ணுறோம். ஃபினிஷிங் வந்துட்டோம். ஸோ அதுக்கு வந்து உங்களோட ஸ்கர்ட்டை வந்து ராங் சைடு திருப்பி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ராங் சைடு எடுத்துடுங்க. மெயின் பாடி போர்ஷனில் வந்து ரைட் சைடு இருக்கணும். ஓகேங்களா. உங்கள் கீழ் ஸ்கர்ட்டோட துணி வந்து கெட்ட பகுதி வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். ஓகேங்களா. பாடி போர்ஷனில் ரைட் சைடு உள்ளே தெரியுது, அதை ஜஸ்ட்டு ஸ்கர்ட்டுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுங்கள். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா, ஸ்கர்ட்டோட ரைட் சைடு துணியும் நம்ம பாடி போர்ஷனோட ரைட் சைடு துணியும் ஒன்று டச் பண்ணிகிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம தைக்க போகிறது வந்து ராங் சைடாக இருக்கும். இவ்வளோ தான். ஓகேங்களா. இதில் வந்து 4 சைடு 2 சைடு கார்னர் வரும் இல்லைங்களா, அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டும் மேட்ச் பண்ணிவிட்டு துணியை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்கர்ட்டோட அந்த இடுப்பு சுற்று பகுதியையும் பாடியோட இடுப்பு சுற்று பகுதியையும் ஒரு 1/2 3/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் சுற்றி தைங்க. எப்படி தைக்கணும்னு நான் சும்மா அப்படி வச்சு காமிக்கிறேன். நீங்கள் தைச்சி முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட ட்ரெஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளோர் லென்த் கவுன் வந்து, அதுவும் பஃப் ஸ்லீவ் அண்டு பாக்ஸ் ஃப்ளீட்டட். இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃப்ளீட் மேக் பண்ணுறது, பஃப் ஸ்லீவ் க்ரியேட் பண்ணுறது, ஓவர்லாப் எப்படி க்ரியேட் பண்ணி, இந்த 3மே வந்து இந்த வீடியோவில் இருக்குது.
ஓகேங்களா. இதை பற்றி தனித்தனியாக வேணும், இண்டிவிஜுவலாக இதை பற்றி நான் பெஸ்ட்டு வீடியோ வேணும்னாலும் நான் ஃப்யூச்சர்ஸில் போடுறேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் க்ரியேட் பண்ணுறது எப்படி தான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. இனிமேலும் பியூட்டிஃபுல்லான டெரகோட்டா ஜுவல்ஸ் அண்ட் டிசைனர் ட்ரெஸ்ஸஸ் வந்து உங்களுக்காக நான் மேக் பண்ணி இன்னும் என்னோடய பெஸ்ட்டு காமிக்கிறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து நியூவாக க்ரியேட் பண்ணுன்ற மோட்டிவ் கிடைக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இதோட ஃபுல் வியூ காமிக்கிறேன் பாருங்கள். பேக்கில் அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.